திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் பேருந்து கிடைக்காததால் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம். பவானி, வணக்கம். போதிய அளவு பேருந்துகள் இயக்கப்படலையா பவானி? என்ன சொல்றாங்க பக்தர்கள்? விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக, அதாவது திருச்செந்தூருக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் பேருந்துகள் கிடைக்காமல் தற்போது அவதிக்குள்ளாகி இருக்கின்றனர். குறிப்பாக முருகன் கோயிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வர். இந்த நிலையில இன்றைய தினம் புத்தாண்டு முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் வளர்பிறை சக்தி என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் காலை முதலே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தரிசனம் செய்ய வந்திருந்தனர். இதற்காக அவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் மூலமும் கார்கள் மூலம் இருசக்கர வாகனங்கள் மூலம் திருச்செந்தூருக்கு வருகை தந்தனர். சுவாமி தரிசனம் முடிந்த பின்னர் சொந்த கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் வந்த பக்தர்கள் மாலையில் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றாங்க. ஆனா இந்த நிலையில அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்களில் இருந்த பக்தர்கள் பேருந்து வசதி இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர். குறிப்பாக திருச்செந்தூரிலிருந்து மதுரை, தூத்துக்குடி செல்லும் பேருந்துகள் முறையாக இயக்கப்படாததால் கோயிலில் தரிசனம் முடித்து திருச்செந்தூர் பேருந்து நிலையம் வந்த பக்தர்கள் சுமார் பல மணி நேரத்திற்கு மேலாகவே தங்களது குடும்பத்துடன் பேருந்து நிலையத்திலேயே காத்திருக்க வேண்டிய ஒரு அவலநிலையான தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. இந்த நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை வரும் பேருந்துகளில் முண்டியடித்துட்டு பக்தர்கள் ஏறியதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியும் இருக்கிறாங்க. எனவே திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் கூடுதலாக பேருந்துகள் திருச்செந்தூருக்கு இயக்க வேண்டும் என்று பக்தர்கள் தரப்புல தற்போது கோரிக்கை விடுத்த வண்ணம் இருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி பவானி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.